உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃப்ரான்சிஸ் கோல்டன் ஸ்னெயிலில் இருந்து. உறவுகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலார் கண்ட்ரோலரை பற்றி. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டு பார்த்தீங்கன்னா சோலார் கண்ட்ரோலர் பிடபிள்யூஎம் எம்பிபிடி நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போக வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக உள்ளே போனீங்கன்னா இது ரொம்ப குளறுபடியாக ஏற்படுத்தும், எல்லாருக்கும் புரியாது. அதனால தான் சில விஷயங்களை நான் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போகாமல் மேலோட்டமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சிம்பிளாகவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? பிடபிள்யூஎம் கண்ட்ரோலர் இருக்குது, பிடபிள்யூஎம் இன்வெர்ட்டர் இருக்குது. அதேமாதிரி எம்பிபிடி கண்ட்ரோலர் இருக்குது, எம்பிபிடி இன்வெர்ட்டர் இருக்குது. இது ரெண்டுல எது சிறந்தது அப்படின்றது நம்மளில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிடபிள்யூஎம்மாக இருக்கட்டும், எம்பிபிடியாக இருக்கட்டும், ரெண்டுமே சிறந்தது தான். ஆனால் அதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தாங்க அதனுடைய செயல்பாடு நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் பேனல் போடணும்னு வரும்பொழுது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சில பேருக்கு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறாங்க. சில பேரால் அதை அஃபோர்டபுள் பண்ண முடியல, பெரிய லெவலில் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டு கண்ட்ரோலரை கொண்டு நம்ம ஈஸியாக செயல்படுத்தலாங்க. அதுவும் பிடபிள்யூஎம்ன்றது பார்த்திங்கன்னா வரக்கூடிய வோல்டேஜ் என்ன வோல்ட் நமக்கு அங்கேருந்து வருது, வோல்ட் வருதோ ஆம்ப் வருதோ, அந்த வோல்ட்டையும் ஆம்பையும் நமக்கு டைரெக்டாகவே, அதாவது என்ன பண்ணோன்னா கரண்ட்டில், அதாவது வரக்கூடிய பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்ட்டை அப்படியே டைரெக்டாக உங்களுடைய கண்ட்ரோலர், சார்ஜ் கண்ட்ரோலர் மூலமாக எந்த வித மாறுபாடும் இல்லாமல் பேட்ரிக்கோ இல்லாட்டி உங்களுடைய அப்ளையன்சஸ்க்கோ எடுத்துகிட்டு போகுங்க. இது இந்த கண்ட்ரோலர் பிடபிள்யூஎம் கண்ட்ரோலரை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். பிடபிள்யூஎம் கண்ட்ரோலர் கொண்டு நமக்கு அதாவது பிலோ பாயிண்ட், அதாவது உங்களுக்கு ஒரு 10 வோல்ட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோ கட் ஆஃப் பண்ணலாம். ஒருவேளை 13.5 இல்லை 14.5 வோல்ட்டுக்கு மேலே போயிடுச்சுனாலும் நம்ம ஆட்டோ கட் ஆஃப் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பெரும்பாலும் பிடபிள்யூஎம் கண்ட்ரோலர் பயன்படுத்துகிறோம். சரிங்க, இது பிடபிள்யூஎம்ன்றது பல்ஸ் வித் மாடுலேஷன். சரிங்களா? இப்போ அடுத்தது எம்பிபிடி பார்ப்போம். எம்பிபிடி பார்த்தா தான் நமக்கு பிடபிள்யூஎம்க்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு புரியும். எம்பிபிடின்றது மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங்க. அதாவது நம்ம வரக்கூடிய சோலார்லேருந்து வரக்கூடிய அதிகப்படியான பவர் பாயிண்ட்டை அது ட்ராக் பண்ணி அதன்படியாக நமக்கு என்ன பண்ணால் ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு சார்ஜிங்கை கொடுக்குங்க. அதனால தான் எம்பிபிடி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டுங்க. ஆனால் இதில் பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிடிக்கும் பிடபிள்யூஎம்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு தாங்க. பிடபிள்யூஎம்ன்றது விலை கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், எம்பிபிடின்றது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்வெர்ட்டராக இருக்கட்டும், கண்ட்ரோலராக இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு, அதாவது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை தாண்டி அதையும் காட்டி அதை விட அதிகமான ஒரு செயல்பாட்டை நமக்கு கொடுக்குது. அதனால தான் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. அதே மாதிரி சரி, அஃபோர்டபுள் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ பிடபிள்யூஎம் எம்பிபிடி இது ரெண்டில் எது சிறந்தது? இப்போ ரெண்டுமே எனக்கு குழப்பமாக இருக்குது, காஸ்ட் வைஸும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் என்னுடைய செயல்பாட்டுக்கு இது எப்படி நான் பயன்படுத்துறது அப்படின்ற பொழுது எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க அது. பிடபிள்யூஎம் அப்படின்னும் பொழுது சரிங்க, பிடபிள்யூஎம் நம்ம சொல்லிட்டோம், எம்பிபிடியை பற்றியும் சொல்லிட்டோம். சரி, இதை எப்படி பயன்படுத்தினா நம்ம காஸ்ட்டை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக ஒரு ட்ரிக்கு பயன்படுத்துகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் பாலி பேனல் போட மாட்டேன். பாலி பேனல் போடுற இடத்துல எம்பிபிடி சோலார் யூஸ் பண்ணுவேங்க. அதுவே மோனோ போடுற இடத்துல நார்மலாக நம்மளுடைய பிடபிள்யூஎம் சார்ஜ் கண்ட்ரோலரை பயன்படுத்துவேன். சரி, ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்னு கேட்பீங்க. பாலி பேனல் நமக்கு நார்மலாக எஃபிஷியன்சி கம்மி. நிறைய என்னுடைய நிறைய வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேன். அதனால் நான் பெரும்பாலும் என்னுடைய கஸ்டமர் யாருக்கும் பாலி போட மாட்டேங்க. பேனல் வைஸ் நீங்கள் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வருங்க. அதே நீங்கள் ஒரு கண்ட்ரோலரில் போயிட்டு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேனலில் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, பாலிக்கும் மோனோவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ரேட் வைஸ் கம்மியாக கொஞ்சம் தான் வேரியண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு கண்ட்ரோலர்னு வாங்க போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலரோட சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னும் பொழுது என்னுடைய கஸ்டமருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேர் பாலி பேனல் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறாங்க. சார், நான் பாலி பேனல் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அது என்ன சார் செய்கிறதுன்றப்ப அந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நார்மலாக நான் என்னுடைய எம்பிபிடி கண்ட்ரோலரை நான் பயன்படுத்துவேன். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் வைஸ் கம்மியாக பேனலை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் எம்பிபிடி யூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? ஏன்னு கேட்டால் பாலிலேருந்து வரக்கூடிய லோ எஃபிஷியன்சியை இந்த எம்பிபிடி கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணிவிடும். நான் சொல்கிறது மோர் தென் 2 or 3 கிலோவாட்ஸ்க்கு இல்லைங்க, நான் சொல்கிறது பிலோ 1 கிலோவாட்ஸ். சரிங்களா? 1 கிலோவாட்டு கம்மியாக சின்ன வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பெரிய லெவலில் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு டோட்டலாக சிஸ்டமேட்டிக்காக நம்ம எல்லாத்தையுமே மாற்றணும். இது நார்மலாக பேசிக்காக ஒரு சின்ன லெவலில், அதாவது எனக்கு கால் பண்ணவங்க எல்லாருமே ஒரு சின்ன லெவலில் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இல்லைங்களா?
அப்போ அவங்களுக்கெல்லாம் இது எப்படி பயன்படுன்றதுக்கு ஏற்றபடி தான் இதை நம்ம மாற்றுறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மோனோ போட்டுருவேன். மோனோவில் உங்களுக்கு எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். அதுக்கு நார்மலாக பிடபிள்யூஎம் கண்ட்ரோலர் போதும். அப்போ மோனோவில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுவே நேரத்தில் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா பிடபிள்யூஎம் போட்டுக்கிறோம். இப்படி போடும் பொழுது இது வரைக்கும் நான் போட்ட எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே அது சக்ஸஸாக இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வசதி இருக்கிறவங்க மோனோ போட்டு mppt போடுவாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இப்படி நீங்கள் மாற்றி போடும் பொழுது, இப்படி ட்ரிக் பண்ணி போடும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய குவாலிட்டி அவுட்புட் நல்லாயிருக்கும். நீங்கள் பேனலும் மோனோ போட்டு கண்ட்ரோலரும் பிடபிள்யூஎம் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு எஃபிஷியன்சி வைஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும், பேட்டரியும் சீக்கிரம் டவுன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு வீணாக போகாது. ஸோ நண்பர்களே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும், ஏன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பேனலையும் கண்ட்ரோலரையும் மாற்றி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.